ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசலன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்கும்ன்றது நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நீட்டை பத்தி தான். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறது என்னன்னா, ஒன்னு இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு, என்சிஇஆர்டி சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய